இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்றிருந்தாலும் கூட நிதியமைச்சராகின்ற அவர் இந்த தொகுதி மக்களுடைய நன்மை கருதி, விவசாயியுடைய நன்மை கருதி, விவசாயியுடைய தொழிலாளியுடைய நன்மை கருதி நிதியமைச்சராக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அவருடைய சொந்த தொகுதியில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா இவர் எதற்கு எம்எல்ஏ இருந்து என்ன பிரயோஜனம்? இவருக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதற்காக தேர்ந்தெடுக்கிறீங்க? இந்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுக்காக தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஆனா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை முடக்கி வைப்பதற்கு இந்த அமைச்சர், நிதி அமைச்சர் துணை போகிறார். இப்பொழுது கூட சொல்லுகிறேன், இன்னும் காலம் கடக்கவில்லை. இன்னும் 7 மாத காலம் இருக்கிறது இந்த அரசாங்கத்திற்கு. இந்த 7 மாத காலத்திலாவது இந்த விவசாயியுடைய நன்மை கருதி பல ஆண்டுகளாக கனவு வாங்கிட்ட விவசாயி தொழிலாளி இந்த தொகுதி மக்களுடைய நிலையை கருதி தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனடியாக இந்த பணியை துவக்குங்கள். அப்படி துவக்கினால் இந்த மக்கள் ஓரளவாவது உங்களை மன்னிப்பார்கள்.